ஹே காய்ஸ், போன சாப்டரோட முடிவில் நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய அட்டாக் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். கதையுடைய ஆரம்பத்திலேயே இபேரியா வந்துட்டு நீ ரொம்ப அமேசிங்கா ஃபைட் பண்ண, அதுவும் உன்னுடைய ஸ்பீடு வந்துட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. என்னோட கண்ணை யூட்டிலைஸ் பண்ணி அதை ட்ராக் கூட என்னால பண்ண முடியல. உடனே ஹீரோ வந்துட்டு பவர் இல்லாத ஸ்பீடு வந்துட்டு மீனிங்லெஸ். உடனே அவன் வந்துட்டு ஆனா நான் எப்பவுமே அப்படி நினைச்சதில்ல. உன்னுடைய அட்டாக் பவரை ரைஸ் பண்ணணும்னா என்கிட்ட ஒரு நல்ல மெத்தட் இருக்கு. என்னோட டேட் வேர் ஹவுஸ்ல நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் டன்ஸ் கணக்குல இருக்கு. அதுல ஒண்ணு உன்னுடைய அட்டாக் பவரை கண்டிப்பா பூஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன். கமாண்டர் மென்சு உடைய ஸ்டூடெண்ட்னு தெரிஞ்சா போதும், கண்டிப்பா உனக்கு ஒரு ஐட்டத்தை கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஆர்டிஃபேக்ட நீ வியர் பண்ணா எப்படி இருப்ப அப்படின்னு இமேஜின் பண்ணி பார்க்க. இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு அவன் எதுக்கு இப்படி கிரீப்பியா சிரிக்கிறான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்க. உடனே இபேரியா வந்துட்டு சரி வா நம்ம கிளம்பலாம். ஒன்ஸ் நம்ம ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்னோட டேட் கிட்ட உனக்காக ஒரு ஆர்டிஃபேக்ட ப்ரிப்பேர் பண்ண சொல்லி நான் கேட்டு பார்க்கறேன். உடனே ஹீரோ வந்துட்டு அவன் மூச்சு வாங்குறத பார்த்துட்டு இவ்வளவு தூரம் அவன் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு அவனை அலைக்க தூக்கிக்கிறான். உடனே இபேரியாவும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னை கீழே இறக்கி விட. நீ உன்னை ரொம்ப புஷ் பண்ணிக்கிட்டனா அந்த டிசாஸ்டர் பீஸ்ட் எதிர்த்து உன்னால ப்ராப்பரா சண்டை போட முடியாது. ஆனா இது எதையுமே கண்டுக்காம நம்ம ஹீரோ வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா நைட்டு நேரத்துல அந்த இடத்த வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த இடம் காட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு இந்த ஃபாரஸ்டுக்கு பதிலா நீங்க டவுன்ல சேஃபா இருக்கலாமேன்னு கேட்க, பதிலுக்கு இபேரியாவும் அவருக்கு டவுன்ல ரொம்பவே நாய்ஸ் அதிகமா இருக்குமா, அதனால கிராஃப்டிங் அப்போ அவரால் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு சொன்னாரு. உடனே டென்மாவை பார்த்துட்டு நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இந்த உடன் ஹவுஸை பார்த்துட்டு இதோட டிஃபென்ஸ் ரொம்ப வீக்கா இருக்குன்னு நினைச்சிடாதா. இந்த இடத்துல நிறைய ட்ராப்ஸை என்னுடைய டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் அவனுடைய மானா சென்ஸை ஆக்டிவேட் பண்ணி பார்க்கறான். இதே நேரத்துல இபேரியாவும் நீ ஒன்னும் கவலைப்படாத, என் கூட க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டே வா, எந்த ஒரு ட்ராப்லயும் மாட்ட மாட்டோம். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள என்கிட்ட மானா சென்ஸ் இருக்க, எந்த ட்ராப்பையும் என்னால டிடெக்ட் பண்ண முடியும். உடனே இபேரியாவை பார்த்து அங்க ட்ராப் இருக்குன்னு சொல்ல அவன் காலை வச்சதுக்கு அப்புறம் தான் நோட்டீஸ் பண்றான். சே, இங்க இருக்க ட்ராப்பை நான் மறந்தே போயிட்டேன். இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு உண்மையை சொல்லு, இது உன்னுடைய ஹவுஸ் தானான்னு கேட்க அடுத்த நிமிஷமே அந்த இடம் அதிர ஆரம்பிக்குது. அப்போ அந்த இடத்துக்கு ஹியூமனாய்டு ஆர்டிஃபேக்ட் வருது. ஆக்சுவலா சொல்ல போனோம்னா அது ஒரு அயன் கோலம். இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு எய்டனால இதெல்லாம் கிராஃப்ட் பண்ண முடியுமான்னு யோசிக்க அந்த கோலம் வந்துட்டு நம்ம இபேரியாவை அட்டாக் பண்ண வருது. உடனே எதிர்க்க வந்த நம்ம ஹீரோவும் அதை நோக்கி ஒரு பஞ்சை லான்ச் பண்றான். ஆனா நம்ம ஹீரோடைய அட்டாக் பவர் தான் கம்மியாச்சே. அந்த கோலமுடைய அட்டாக்ல தூக்கி எறியப்படுறான். உடனே அவனும் மனசுக்குள்ள இந்த ஆர்டிஃபேக்ட எய்டனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. இது பிளாக் ஆர்பை பயன்படுத்தி நான் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது, இது ரொம்பவே ட்ரிக்கியா இருக்கு. உடனே இபேரியாவை பார்த்துட்டு இதை ஸ்டாப் பண்றதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்க பதிலுக்கு அவனும் அது செஸ்ட்ல இருக்க கர்மா ஸ்டோனை எய்ம் பண்ணு, அதுதான் இந்த அயன் கோலமுடைய பவர் சோர்ஸ். இதை கேட்டு நம்ம ஹீரோவும் தண்டர் வேவ் ஆக்டிவேட் பண்ணிட்டு நல்ல வேலையா இதோடைய வீக் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சது. உன்கிட்ட பவர் இருக்கலாம் ஆனா என்கிட்ட ஸ்பீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி வேகமா ஓட பதிலுக்கு அதுவும் கண்டினியூஸா நம்ம ஹீரோவை நோக்கி ஸ்ட்ரைக் பண்ணுது. அது எல்லாத்தையுமே ஈஸியா டாச் பண்ணிட்டு அதோட செஸ்ட்ல இருந்து அந்த கர்மா ஸ்டோன் எடுத்துடுறான். அடுத்த நிமிஷமே அது ஷட் டவுன் ஆக்கிட்டா நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு உருவம் ஸ்வாட் எடுத்துட்டு அட்டாக் பண்ண வருது. இதை பார்த்த இபேரியாவும் நிறுத்து ஜொசுக்கோன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தன் ஸ்வாடை வச்சுட்டு நம்ம ஹீரோவை வெட்ட போயிருப்பான். உடனே அந்த ஜொசுக்கோ வந்துட்டு இபேரியா நீயா, நான் யாரோ கொள்ளக்காரங்கன்னு நினைச்சிட்டேன். இதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு என்னால எந்த ஒரு மேஜிக்கையும் சென்ஸ் பண்ண முடியல அன்டில் அவன் அட்டாக் பண்ற வரைக்கும். உடனே அந்த ஜொசுக்காவும் யார் இதுன்னு கேட்க அவனுடைய ஸ்வாட் டிசப்பியர் ஆகுறத நம்ம ஹீரோ நோட் பண்றான். பதிலுக்கு இபேரியாவும் இவன் தான் என்னுடைய ஃப்ரெண்ட் இசுகி டென்மா, லெவல் 0ல இருந்தாலும் ரொம்பவே ஸ்ட்ராங். உடனே ஹீரோ வந்துட்டு உன்னுடைய ஃபாதர் எங்க இருக்காருன்னு கேட்க உடனே அந்த ஜொசுக்கா வந்துட்டு மாஸ்டர் என்னுடைய பின்னாடி தான் இருக்காரு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு இபேரியா கிட்ட சொல்றான். அவர் ஒன்னும் நல்ல மூட்ல இல்லங்கிறப்போ பதிலுக்கு அவனும் ஓடி போயிட்டு டேட் நான் டோர்னமெண்ட்ல குவாலிஃபை ஆயிட்டேன், அதுவும் 4th பிளேஸ் அப்ளைன் பண்ணிருக்கேன், நீங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் ஆர்டிஃபேக்டா சூஸ் பண்ணலாமான்னு கேட்க பதிலுக்கு அவரும் பல்லாருன்னு ஒண்ணு கணத்துல வைக்கிறாரு. எதுக்கு இப்ப என்ன அடிச்சிங்கன்னு கேட்க உடனே அவர் வந்துட்டு நீ இந்த டிராகன் கியரை திருடிட்டு போயிட்ட. பதிலுக்கு அவனும் நான் அந்த எபிக் ஆர்டிஃபேக்ட பாரோ பண்ணிட்டு தான் போனேன், அதுக்காக நீங்க என்ன அடிக்கணும்னு அவசியம் இல்ல. உடனே அவர் வந்துட்டு அதை நீ ரொம்ப நேரம் வியர் பண்ணியிருந்தனா அது தேவையில்லாத டேமேஜை உனக்கு ஏற்படுத்தும், இன்னொரு வாட்டி என்ன கேட்காம அதை எடுத்துட்டு போன அப்படிங்கிறப்போ பதிலுக்கு இபேரியாவும் அதை தூக்கி வீசிட்டேன், இதுக்கப்புறம் உங்க ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்ண மாட்டேன்னு போயிடுறான். உடனே அந்த இடத்துல நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ தானே மெண்டுவோட செகண்ட் ஸ்டூடெண்ட். பதிலுக்கு அவனும் கரெக்டா சொன்னீங்க, என்னுடைய பேர் தான் டென்மா, உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லலாம். கமாண்டர் மெண்டு வந்துட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்ல பதிலுக்கு அவரும் நானும் அதை கேள்விப்பட்டேன், அது இருக்கட்டும் மெண்டு வந்துட்டு ரேரா தான் அவனுடைய டிசிப்ளை சூஸ் பண்ணுவான், எதுக்கு உன்னை அவன் சூஸ் பண்ணான்னு கேட்க ஒரு நிமிஷம் உன்னுடைய லெவல் வந்துட்டு ஃபிக்ஸ்டா
அப்படின்னு ஷாக்காக இங்கேயும் இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம எய்டன் வந்துட்டு நீ ஏதாச்சும் கர்மா ஆர்டிஃபெக்ட் யூஸ் பண்றியா உன்னோட ஸ்டேட்டஸை ஃபேக்கா காட்டுறதுக்கு? பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இல்லைன்னு சொல்லிட்டா. இப்பதான் எனக்கு புரிய வருது. மெண்டு வந்துட்டு அந்த ஸ்பெஷல் ஐட்டத்தை கேட்கும் போதே நான் நினைச்சேன் உன்னோட மாஸ்டர் வந்துட்டு ப்ராஃபிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே கால்குலேட் பண்றதுல ஜீனியஸ். அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாருன்னா அதுக்கு ரிட்டர்னா ஏதாச்சும் டிமெண்ட் பண்ணுவாரு. உடனே ஹீரோ வந்துட்டு மாஸ்டர் என்கிட்ட உங்களை காட் பண்ண சொன்னாரு, ரிவார்டை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலங்கிறப்போ பதிலுக்கு அவரும் உன்னுடைய மாஸ்டர் என்ன காண்டாக்ட் பண்ணும்போது அவருடைய டிசபிள் என்ன ப்ரொடெக்ட் பண்றதுனால அதுக்கு ரிட்டர்னா ஒரு கர்மா ஆர்டிஃபெக்டை கேட்டிருந்தாரு. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இன்கேஸ் எனக்காக மாஸ்டர் கேட்டிருந்தாருன்னா அந்த ஆர்டிஃபெக்ட் இல்லாம கூட நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்ல பதிலுக்கு அவரும் அதெல்லாம் தேவையில்ல, என்கிட்ட பிளென்டி ஆஃப் ஆர்டிஃபெக்ட்ஸ் இருக்கு. ஆனா நான் எதுக்கு இவ்வளவு கியூரியஸா கேட்டேன்னா அவர் ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபெயிலியர் மாடலை என்கிட்ட ரிட்டர்னா கேட்டிருந்தாரு. இதை கேட்ட ஹீரோவும் என்னது ஃபெயிலியரா அப்படின்னு கேட்க அப்பதான் அவர் பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை நான் கிரியேட் பண்ணும்போது இது ஒரு மாஸ்டர் பீஸா இருந்துச்சு. இது வந்துட்டு அவேக்னருடைய அட்டாக் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்துட்டு ஒரு யூனிக் ஐட்டம். ஆனா சடனா அந்த கிறிஸ்டல்ல ஒரு கிராக் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த கிறிஸ்டல் யூட்டிலைஸ் பண்ற யூசர் வந்துட்டு ஒன்ஸ் லெவலப் ஆயிட்டானா இது திரும்பவும் ரீசெட் ஆகிடும். நார்மலான அவேக்னஸ்க்கு வந்துட்டு இந்த ஐட்டம் ஒரு யூஸ்லெஸ். ஆனா உன்ன மாதிரி லெவலப் ஆகாத பர்சனுக்கு இந்த ஆர்டிஃபேக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ புரியுது எதுக்கு இந்த ஃபெயிலியர் மாடலை கேட்டாருன்னு. உடனே ஹீரோ கிட்ட அதை கொடுத்துட்டா. இதை யூட்டிலைஸ் பண்ணி நீ டிசாஸ்டர் பீஸ்டை டிஃபீட் பண்ணனா உன்னுடைய கிரிட்டிக்கல் ரேட் வந்துட்டு ரேபிடா இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷனும் இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை விட பவர்ஃபுல்லான எனிமி அட்டாக் பண்ணும்போது தான் இந்த கிரிட்டிக்கல் ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இப்போதைக்கு நம்ம ஹீரோவுடைய கிரிட்டிக்கல் ரேட் வந்துட்டு 0% இருக்கு. உடனே எய்டன் வந்துட்டு இந்த ஆர்டிஃபேக்ட் உனக்கு மட்டும்தான் சூட் ஆகும் அப்படிங்கிறப்போ உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு என்னுடைய அட்டாக் பவர் வந்துட்டு ரொம்ப லோவா இருந்துச்சு. இந்த ஆர்டிஃபேக்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது தேங்க்யூ எய்டன் சொல்ல பதிலுக்கு அவரும் நான் ஆர்டிஃபேக்டை கிரியேட் பண்றது அந்த டிசாஸ்டர் பீஸ்ட எதிர்த்து சண்டை போடுறதுக்காக நம்ம எல்லாருமே ஹியூமனிட்டிக்காக தான் போராடிட்டு இருக்கோம். அதனால தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். இந்த லொகேஷன் எக்ஸாக்டா தெரியாம டிசாஸ்டர் பீஸ்ட் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால இப்ப போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல ஒரு பிளாக் ஸ்டோன் விழுது. இத பார்த்து அவரே ஷாக் ஆயிடுறாரு. இந்த இடத்துக்கு கிரீன் பேரியர் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்லாம என்னுடைய லொகேஷன் வந்துட்டு 5 கான்டினென்ட்ல இருக்க கமாண்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். உடனே ஜோஷுக்கோ வந்துட்டு பின்னாடி போ, டிசாஸ்டர் பீஸ்ட் வந்துட்டு இந்த இடத்த நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோவும் அவனுடைய மானா சென்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி அதுங்க ரொம்ப வேகமா அவன் இருக்க இடத்த நோக்கி வந்துட்டு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடறான். மொத்தமா 8 டிசாஸ்டர் பீஸ்ட்னு சொல்லி முடிக்க சைட்ல இருந்து ஒரு பீஸ்ட் அவனை அட்டாக் பண்ணுது. அதை பிளாக் பண்ணது மட்டும் இல்லாம பிளாக் ஐஸ் வால் யூட்டிலைஸ் பண்ணி அந்த இடத்துலயே அதை கிழிச்சு எரிஞ்சிடறான். அடுத்த நிமிஷமே இன்னும் 3 நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர தண்டர் வேவ் ஸ்கில் யூட்டிலைஸ் பண்ணி அங்கிருந்து வேகமா மூவ் ஆயிட்டு லோட்டஸ் பஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறான். ஆனா ஜோஷுவா அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுனால அவனும் அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எய்டனும் இபேரியாவும் எனக்கு பின்னாடி இருக்க ஹவுஸ்ல ஹைட் ஆகி இருக்காங்க. மேபி அவங்களும் இந்த பிளாஸ்ட்ல மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பிளாக் வால் ஸ்கில் யூட்டிலைஸ் பண்ணி அங்க இருக்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃபைட் டெக்னிக் வந்துட்டு சோலோக்கு தான் சூட் ஆகும் போல. இதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னொரு மனாவை சென்ஸ் பண்றான். ஆனா இது வந்துட்டு முன்னாடி வந்த பீஸ்டை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இதே நேரத்துல வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் வேவ் அட்வான்ஸ் பார்ட்டிய நாங்க டெலிபோர்ட் பண்ணிட்டோம். உடனே அங்க சிம்மாசனத்துல இருக்கவனும் 8 டீமன் கிங்ஸ்ல மெயின் ஃபோர்ஸ யாருக்கு லீட் பண்ண கொடுக்கலாம். உடனே அங்க இருந்த ஒருத்தனும் நான் கடைசியா அந்த இடத்துக்கு போகும்போது என்னோட கண்ணை அந்த இடத்துல விட்டுட்டு வந்தேன். அப்பதான் ஒரு பர்சனுடைய எக்ஸிஸ்டன்ஸ நான் நோட்டீஸ் பண்ணேன். ஆக்சுவலா அந்த 8 டீமன் கிங்ல ஒருத்தன் தான் இவன். இவனோட பேர் தான் யாமா. உடனே அந்த சிம்மாசனத்துல இருக்கவனும் அந்த இடத்த அழிக்கிறதுக்கு டீமன் கிங் அங்க போகணுமா? அதுக்கு அவசியமே இல்ல. இந்த விஷயத்த நான் டீமன் ஜெனரல் கிட்ட கொடுக்குறேன். பதிலுக்கு அந்த யாமாவும் நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன்னு சொல்ல உடனே லிங்கா வந்துட்டு இந்த மெயின் ஃபோர்ஸ ஹேண்டில் பண்ற விஷயத்த டீமன் கிங் பீட்டர் கிட்ட விடுறான். அவன் ஹியூமன்ஸை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பார்க்கறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.